எஸ்ரா சர்குணம் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டார்கெட்டோட, என்ன டார்கெட்டு, இந்த மாதிரி பல சர்ச்சுகளை உருவாக்க வேண்டும், பல பேரை மதமாற்றம் செய்ய வேண்டும். இதுதான் இந்த நோக்கத்தோடு தான் இவர் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக அவர் பல வேலைகளை அவர் இங்கே செய்கிறார். கும்பமேளா நடக்கிற அந்த சமயத்தில் இவர் போய் அங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய மக்களை மதம் மாற்றுவதற்காக அவர் சென்றிருக்கிறார். அப்படி மதம் மாற்ற சென்ற இடத்துல அங்கே இருந்த இந்துக்கள் இவரை விரட்டி எடுத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை அவர் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை செய்ததாக இதை எங்கன்னா ஒரு டிவியில், இந்த ஜெபம் டிவி அப்படிங்கிற ஒரு டிவியினுடைய ஒரு பேட்டியில் அவர் பேசும்பொழுது இதை சொல்லுகிறார். ஏதோ மதம் மாற்றுவதை மட்டும் ஒரு தொழிலாக செய்யல, அதே நேரத்தில் அந்த மதம் மாற்ற தொழிலை செய்யும் பொழுது ஹிந்து மதத்தை அவர் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையும் அவர் தொடர்ந்து செய்து வந்தார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய சடங்குகள் அதை எல்லாத்தையும் ஒழிக்கணும், அவங்களோட அந்த கஸ்டம்ஸை முழுக்க மாற்றுங்க, அதை முழுக்க ஒழித்து அவங்கள இந்துக்களை கன்வெர்ட் பண்ணுங்க. இப்படித்தான் நாங்கள் பல பழங்குடியினர்களையும் மற்ற மக்களையும் குஜராத்தில் கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இடத்துல பேசுகிறார். ஹிந்து என்று ஒரு மதமே கிடையாது, அது அரசியலுக்காக வந்த மதம், அது அப்படி ஒரு மதமே கிடையாது. அப்படி ஹிந்து என்று யாராவது சொல்லிக்கொண்டு உங்களிடத்தில் வந்தால் அவர்கள் முகத்தில் ஓங்கி குத்துங்கள், ரத்தம் வருமறை அடியுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய விதமாக அவர் பேசிய அந்த வீடியோ இன்னும் கூட சமூக வலைதளங்களில் இருக்குது. ஹிந்து மதத்தை கேவலப்படுத்தியும் இந்துக்களை நீங்கள் கன்வெர்ட் பண்ண வேண்டும், அவர்களை ஜீசஸை அக்செப்ட் செய்ய கொள்ள வேண்டும் அப்படி என்று பேசுவதும், ஒரு மதத்தை குறிவைத்து தாக்குவதும், அதே போல் இவர் செய்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பாருங்கள். தேச விரோதம், ஹிந்து விரோதம், வன்முறையை தூண்டுவதல், பிரிவினைவாதம், இவர் பேசியது எல்லாமே அப்படித்தான் இருக்கிறது. எங்கே போய் அவர் பேசினாலும் பார்க்கலாம். அவரை பற்றின அந்த இசிஐனுடைய வெப்சைட்டில் அவருக்கு பற்றிருக்க குறிப்புகளை பார்த்தாலுமே இதையெல்லாம் நமக்கு தெளிவாக புரியும். ஆனால் இந்த அளவுக்கு இருந்ததுக்கப்புறமும் இவர் மேலே எந்தவித நடவடிக்கையும் இருக்கவில்லை. ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சென்னை கீழ்ப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய வேடல்ஸ் ரோடு, அதனுடைய பெயரை ஆர்க் பிஷப் எஸ்ரா சர்குணம் ரோடு அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றம் செய்திருக்கிறது சென்னை கார்ப்பரேஷன், அதாவது திமுகவினுடைய ஆட்சி. எதற்காக இந்த பெயர் மாற்றத்தை இப்போ அவங்க செய்யணும்? ஏற்கனவே இருக்குது ஒரு ரோடோட பேர், இன்றைக்கி அதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எஸ்ரா சர்குணம் பெயரை வைக்கக்கூடிய அளவுக்கு அவர் யார், அவருடைய பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி இதில் பார்க்க போகிறோம். இதை செய்துள்ள திமுக அவனுடைய ஆட்சி எப்படிப்பட்டது, இதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதில் இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது எஸ்ரா சர்குணம் யார் என்று பார்த்தால், இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா அதனுடைய தமிழகத்தினுடைய முதல் பிஷப்பாக இருந்தவர் இவர் தான். இவாஞ்சலிக்கல் அப்படின்னு சொன்னாலே மதமாற்றம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் புரியும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பில் தான் அவர் யார் பிஷப்பாக இருந்தவர். இந்த இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியா அவங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய டார்கெட் என்ன பணிகளை, அவங்க எந்த நோக்கத்துக்காக இதை ஆரம்பித்தார்கள் அப்படிங்கிறது அதில் இருக்கும். அதில் அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், 1,00,000 சர்ச்சுகள் மற்றும் 1 கோடி பேரை மதம் மாற்ற வேண்டும், இதுதான் அவங்களுடைய நோக்கம். இதுக்காக வேணால் நாங்கள் சும்மா சைடில் எஜுகேஷன், ஹெல்த்து அப்படின்னு எல்லாம் போட்டிருக்கலாம். ஆனால் மெயின் அஜெண்டா இது தான். இந்த நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இதில் தான் அவர் இருக்கார். இவர் பிஷப் ஆன உடனே இவர் இந்த இசிஐ, அதாவது இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியாவுடைய முதல் சர்ச்சை அவர் போரூரில் அவர் தொடங்குறாங்க. எப்போ? 1957-58க்குள்ளார அவருடைய பணி தொடங்குகிறது. அதாவது அந்த சர்ச் பிளான்டர் அப்படின்னு அதுக்கு பேர் கொடுக்குறாங்க. அந்த சர்ச் பிளான்டர் மூமெண்ட் அப்படிங்கிறத தொடங்குறது. அதில் முதல் கட்டமாக போரூரில் ஒரு சர்ச்சை தொடங்குறாங்க. இங்கேருந்து தான் நாடு முழுவதும் இந்த சர்ச் பிளான்டர் வேலையை ஆரம்பிக்கிறாங்க அவங்க. அதில் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போரூர் சர்ச்சில் 2000 மெம்பர்ஷிப்பு இன்றைக்கி அதுக்கு இருக்குது.
ஒரு லார்ஜஸ்ட் காங்கிரிகேஷன் நடக்கக்கூடிய ஒரு இடம்னாக இன்றைக்கி அது மாறி இருக்கிறது. அதில் இன்னொரு முக்கியமான தகவல் நம்ம பார்க்கணும். 90% பேர் ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கிறிஸ்டியன், அதாவது சமீபத்தில், அதாவது இந்த ஜெனரேஷனில் மதம் மாறியவர்கள். அப்போ யார் இவர் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு மதமாற்ற வேலையை செய்யக்கூடியவர் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக இங்கே நமக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம இங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் 1998 இவர் இருக்கக்கூடிய அந்த பீரியடில் தான் கிட்டத்தட்ட 2230 பேரை வந்து பேப்டைஸ் பண்ணுகிறார்கள். இது வந்து லாஸ்ட்டு செஞ்சுரியில் இதுதான் வந்து ரொம்ப லார்ஜஸ்ட்டு ஒரு பேப்டைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வெப்சைட்டில் இது எல்லாமே முன்னாடி வந்து இது எல்லாமே போட்டிருந்தாங்க. இப்போ உள்ள வெப்சைட்டில் இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. பழைய வெப்சைட்டில் இது எல்லாமே தெளிவாக இருக்கிறது. அப்போ எஸ்ரா சர்குணம் அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு டார்கெட்டோட, என்ன டார்கெட்டு, இந்த மாதிரி பல சர்ச்சுகளை உருவாக்க வேண்டும், பல பேரை மதமாற்றம் செய்ய வேண்டும். இதுதான் இந்த நோக்கத்தோடு தான் இவர் வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த கிறிஸ்துவ மதத்தை பரப்புவதற்காக அவர் வந்து பல வேலைகளை அவர் இங்கே செய்கிறார். அப்போ இதில் ஒன்று, இன்றைக்கி திமுகவோட ஆரம்பத்திலிருந்தே வந்து நெருக்கமான ஒரு உறவை வைத்து கொண்டிருந்தவர். அதுக்கடுத்து நம்ம இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சு அப்படின்னு சொன்னால், அதாவது அவருடைய ஆரம்ப காலத்துலேருந்து எவ்வளோ ஒரு அந்த மதத்தின் மேலே உள்ள வெறியினால் என்னெல்லாம் பண்ணியிருக்காருங்கிறத நம்ம இங்கே பார்க்கணும். அவர் வந்து அலகாபாத் பைபிள் செமினரி, அங்கே வந்து அவர் அதை பைபிள் செமினரியில் அவர் அதை பயின்று அதாவது படித்து கொண்டு இருக்கும் பொழுது அவர் பண்ணியிருக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் அலகாபாத்தில் அந்த சமயத்தில் ஒரு இது நடக்குது, அதாவது கும்பமேளா நடக்குது. அப்போ அந்த கும்பமேளா நடக்கிற அந்த சமயத்தில் இவர் போய் வந்து அங்கே வந்துட்டு இருக்கக்கூடிய மக்களை வந்து மதம் மாற்றுவதற்காக அவர் சென்றிருக்கிறார். அப்படி மதம் மாற்ற சென்ற இடத்துல அங்கே இருந்த இந்துக்கள் வந்து இவரை விரட்டி எடுத்திருக்கிறார்கள். இந்த செய்தியை வந்து அவர் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை செய்ததாக இதை வந்து எங்கன்னா ஒரு டிவியில், இந்த ஜெபம் டிவி அப்படிங்கிற ஒரு டிவியினுடைய ஒரு பேட்டியில் அவர் பேசும்பொழுது இதை சொல்லுகிறார். பெற்ற பின்பு அலகாபாத் செமினரிக்கு சென்றேன். அப்பொழுது அங்கே அந்த பெரிய மேளா வரும் ஜனவரி மாதத்தில். அதில் சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு நாங்கள் போவோம், டிராக்ட் கொடுக்கறதுக்கு. யாராவது அந்த அந்த அஞ்ஞான மக்கள் அவர்கள் வந்து கங்கையில மூழ்கிறதுல இடத்துல போய் யாராவது ஊழியத்தை செய்வாங்களா? ஆனால் ஆமா, அதுவும் 50 வருஷம் முன்னாடி. இப்ப இன்னைக்கு செய்யறதே கஷ்டம். நீங்க சொல்றத பார்த்தா குறிப்பிட்ட ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமா, அவங்கள மென்டல் செட்டப்லாம் வேற மாதிரி இருக்கும். நாம போய் டிராக்ட் கொடுத்தா அதை கிழிச்சு அப்படிதான் நான் ஒரு டிராக்ட் கொடுக்கும்போது என்னை விரட்டி எடுத்தார்கள். கீழே தள்ளி என்னை உருட்டி போட்டு என்னை அரைவீராக போட்டு மேலே ஏறி மீச்சானுங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக மதம் மாற்றக்கூடிய ஒரு வேலையை அவர் செய்திருந்திருக்கிறார். இதை வந்து நான் சொல்கிறது அதாவது ரொம்ப காலங்களுக்கு முன்னாடி ரொம்ப ஆரம்ப காலத்திற்குள்ளே இவர் வந்து இப்படி தான் அவருடைய ஸ்டார்டிங்கே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2000, அப்போ அந்த 2000 அதில் வந்து அவர் இங்கே வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மைனாரிட்டி கமிஷனுடைய சேர்மனாக இருக்கிறார். அப்படி மைனாரிட்டி கமிஷன் சேர்மனாக இருக்கக்கூடிய சமயத்தில் குஜராத்தினுடைய ஹோம் மினிஸ்ட்ரியிலேருந்து ஒரு லெட்டர் வந்து தமிழக அரசுக்கு எழுதுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே வந்து ஒரு வில்லேஜில் வந்து ஒரு கிறிஸ்டிய கலவரம் ஏற்படுகிறது. அப்படி அந்த கலவரத்திற்கு வந்து கிறிஸ்தவர்களை தூண்டிவிட்ட ஒரு வேலையை செய்தது இவர் தான், அவரை விசாரிக்கணும்னு கேட்டு அவங்க ஒரு கடிதம் எழுப்புறாங்க. ஆனால் தமிழக அரசு இது உங்களுக்கான ஜூரிஸ்டிக்ஷனில் கிடையாது அப்படின்னு சொல்லி அதற்கு மறுப்பு தெரிவித்து விடுகிறார்கள். ஆனால் என்ன அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த இடத்துல போய், அந்த குஜராத்தில் போய், அந்த ஒரு கிராமத்தில் போய் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை வந்து இவர் வந்து தூண்டி விட்டிருக்கிறார் அந்த கலவரத்திற்காக. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. இது ஒன்று மட்டும், இதெல்லாம் நான் சொல்கிறது எவ்வளவு ஆரம்ப 2000 இந்த சம்பவம், அதற்கு முன்னாடி அவருடைய சம்பவம். அது எது நோக்கத்தோடு அவர் ECIயில், அதாவது இவாஞ்சலிக்கல் சர்ச் ஆஃப் இந்தியாவில் அவர் இருந்தார். இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ வந்து மதம் மாற்றுவதை மட்டும் வந்து ஒரு தொழிலாக செய்யலை. அதே நேரத்தில் அந்த மதம் மாற்று தொழிலை செய்யும் பொழுது ஹிந்து மதத்தை அவர் கேவலப்படுத்தக்கூடிய ஒரு வேலையும் அவர் தொடர்ந்து செய்து வந்தார்.
அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், ஹிந்து மதத்தில் இருக்கக்கூடிய சடங்குகள் அதை எல்லாத்தையும் ஒழிக்கணும், அவங்களோட அந்த கஸ்டம்ஸை முழுக்க மாற்றுங்க, அதை முழுக்க ஒழித்து அவங்கள இந்துக்களை கன்வெர்ட் பண்ணுங்க. இப்படித்தான் நாங்கள் பல பழங்குடியினர்களையும் மற்ற மக்களையும் குஜராத்தில் கன்வெர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு இடத்துல பேசுகிறார். சரி, இது பரவாயில்ல. இதுக்கடுத்து அவர் லேட்டஸ்ட்டாக கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி, அதாவது அவர் இப்போ காலமாகிவிட்டார், அவர் உயிரோடு இருக்கிற காலத்தில் அவர் இதை பற்றி பேசின பொழுது அப்போதே பல பேர் இவர் மேலே வழக்கு பதிஞ்சாங்க. ஆனால் இந்த அரசு எந்த நடவடிக்கையும் அவர் மேலே எடுக்கலை. அப்போ என்ன அவர் பேசினார்? வன்முறையை தூண்டக்கூடிய விஷயமே அவர் பேசினார், ஓப்பனாகவே பேசினார். ஹிந்து என்று ஒரு மதமே கிடையாது, அது அரசியலுக்காக வந்த மதம், அது அப்படி ஒரு மதமே கிடையாது. அப்படி ஹிந்து என்று யாராவது சொல்லி கொண்டு உங்களிடத்தில் வந்தால் அவர்கள் முகத்தில் ஓங்கி குத்துங்கள், ரத்தம் வரும் வரை அடியுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய விதமாக அவர் பேசிய அந்த வீடியோ இன்னும் கூட சமூக வலைதளங்களில் இருக்கு. அந்த வீடியோவை நம்ம இங்கேயும் நம்ம இப்போ பார்க்கலாம். ஹிந்துயிசம் இஸ் a வெரி ஆர்டிஃபிஷியல் ரிலிஜன், அப்படி ஒரு மதமே கிடையாது. அந்த சேலஞ்சை நீங்கள் உங்கள் கையில் எடுத்து நீங்கள் இதெல்லாம் சொல்லுங்கள். டாக்டர் பாபு வர்கீஸ் போன்றவர்களிடத்துலேருந்து நிறைய பாயிண்ட் எடுத்து சத்தியத்தை எடுத்து அவரிடத்துல சொல்லுங்கள். உங்களிடத்தில் ஒன்றுமே அந்த மாதிரி மதமே கிடையாது, நீங்கள் ஊரை ஏமாத்துகிறீர்கள் சொல்லுங்கள். சொல்லவில்லை என்று சொன்னால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் மூஞ்சில் 2 குத்துங்க, அதை பற்றி பரவாயில்ல, கடவுளே மன்னிச்சிடும், என்ன சரி எனக்கு கொஞ்சம் கோபம் வந்து போச்சுன்னு சொல்லி மூஞ்சில் குத்தி கொஞ்சம் ரத்தம் வர்ற மாதிரி பண்ணி அதுக்கு பிறகு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கு பிறகு தொடர்ந்து பண்ணிச்சு. ஏன்னு சொன்னால் அழுத்தம் திருத்தமான ஒரு மாபெரும் உண்மை, ஒரு பெரிய சத்தியம். அப்படி பேசிய அவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. பல பேர் அதுக்கு மேலே வழக்கம் தொடர்ந்தார்கள். இதெல்லாம் போகட்டும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அடுத்து இவர் இன்னொரு இடத்துல இதே போல் வன்முறையை தூண்டும் விதமாக பேசுகிறார். எங்கே இவர் முதல்ல கிறிஸ்தவர்களை ஹிந்துக்களுக்கு எதிராக திசை திருப்புகிறார், நீங்கள் அடிங்க, ஹிந்துன்னு ஒரு மதமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு எஸ்டிபிஐ மாநாடு. எஸ்டிபிஐ என்ன அமைப்பு என்று நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவினுடைய ஒரு பொலிட்டிக்கல் விங்கு தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ, சோஷியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா. அப்போ அதனுடைய கூட்டத்தில் போய் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், பொதுவாக நீங்கள் எல்லாரும் உங்களை சீண்டுனா நீங்கள் அமைதியாக இருக்க மாட்டீங்க, நீங்கள் என்னமோ இந்த தடவை ரொம்ப அமைதியாக இருக்கீங்க, உங்கள் மேலே கை வச்சுட்டாங்க பாய், நீங்கள் சும்மா இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எஸ்டிபிஐ கூட்டத்தில் போயிட்டு இந்துக்களுக்கு எதிராக பேசிய ஒரு வன்முறையை தூண்டக்கூடிய பேச்சு அங்கே நடந்தது. அதற்கும் பல பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, புகார் கொடுக்கப்பட்டது. அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இருக்கிறது. இஸ்லாமர்கள் எப்படி இதை பொறுத்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு தெரில. பொதுவாக அவர்கள் சீருட்டு எழும்புவார்கள், இன்னும் அதுக்குரிய நேரம் வரலையான்னு தெரில. உங்கள் மேலே கை வச்சுருக்காங்க பாய், நீங்கள் தான் பார்த்துக்கணும். எங்கள் ஆண்டவன் என்ன சொல்லிவிட்டார், ஒரு கரணத்தில் அறிஞ்சால் மறு கரணத்தில் காட்டுன்னு சொல்லி, இன்னும் மறுபடி அடிக்கும்போது எனக்கு இன்னும் ஒரு கரணம் தான் இருக்குது, அடுத்தாப்பில் நம்ம திகலாம் பாகவி இருக்கிறாரு, அவருக்கு 2 கரணம் இருக்குது, நீங்கள் அவரை வேணா அடிச்சுக்கணும் தான் நான் கை காட்ட முடியும். அதற்கு அடுத்ததாக நம்ம இதே போல் ஒரு விஷயத்தை அவர் இன்னும் எங்கே பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாநாடு. மனிதநேய மக்கள் கட்சி இன்றைக்கி யார், ஜவாஹிருல்லா. அதே ஜவாஹிருல்லாவால் தொடங்கப்பட்டது தான் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம். இதையும் பார்த்துருக்கோம். ஏற்கனவே தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்துக்கும் அதற்கு அது தொடங்கிய ஜவாஹிருல்லாவிற்கும் சிமி அமைப்பிற்கும் அதே போல் அவர் எப்படி எந்தெந்த அமைப்புகளோட தொடர்பு இருந்து, இந்த மாதிரி பல விளக்கங்கள் நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்குறோம் இந்த ஸ்ரீ டிவியிலேயே. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பினுடைய ஒரு மாநாடில் போய் அங்கே போய் என்ன பேசுகிறார் அப்படின்னு சொன்னால், இந்தியாவில் மீண்டும் அக்பர் ஆட்சி வர வேண்டும் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு இஸ்லாமிய ஆட்சியை இங்கே கொண்டு வரும் விதமாக அவர் அங்கே போய் பேசுகிறார். அந்த மக்களை தூண்டிவிடும் விதமாக பேசுகிறார். ஒரு பெரிய மாற்றத்தை இஸ்லாத்து கொண்டு வந்தது. 1000 வருஷம் ஆண்டார்கள். அதனாலே நான் இந்த நாளிலே கேட்டுக்கொள்வதெல்லாம், அந்த பெரிய மனிதநேய பண்பாராகிய அந்த அக்பருடைய ஆட்சி இந்த இந்தியாவிலே மறுபடியும் வர வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாடு உருப்படும். அப்ப இவர் இதெல்லாம் என்ன நோக்கத்திற்காக அவர் செய்து கொண்டிருக்கிறார்? இதுக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இதற்கு அடுத்ததாக ஒரு டிவி டிபேட்,
அப்போ அந்த டிவி டிபேட்டில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒரு ஹிந்து நாடுன்னு எதுவுமே கிடையாது, இது வந்து ஒரு கிறிஸ்தவ நாடு, ஹிந்து மதம் என்று ஒன்று கிடையவே கிடையாது, இந்தியா என்ற ஒரு நாடு கிடையாது அப்படிங்கக்கூடிய விதமாக அங்கே போய் ஒரு டிவி டிபேட்டில், அதாவது இதுலனா சன் டிவியினுடைய டிவி டிபேட்டில் சொல்கிறார். இது கிறிஸ்தவ நாடுங்க, இது கிறிஸ்தவ நாடு, இந்து மதம் மதமே 200 வருஷத்துக்கு முன்னால 200 வருஷத்துக்கு முன்னால 200 வருஷத்துக்கு முன்னால நான் மறுக்கிறேன். 200 வருஷம் இல்ல, நாட்டுல வந்து மதம் மாறி நீங்க ஓடி போன ஓடுகாலிகள். தொடர்ந்து அவர் இந்துக்களுக்கு எதிராக ஒரு மதத்தை வந்து குறிவைத்து தாக்கும் விதமாக அவர் பேசிக்கொண்டும் செயல்பட்டு கொண்டும் வந்தும் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த தமிழக அரசு. இப்படி ஹிந்து மதத்தை கேவலப்படுத்தியும் ஹிந்துக்களை நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ண வேண்டும், அவர்களை வந்து ஜீசஸை அக்செப்ட் செய்ய கொள்ள வேண்டும் அப்படி என்று பேசுவதும், ஒரு மதத்தை குறிவைத்து தாக்குவதும், அதே போல் இவர் செய்திருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பாருங்கள். தேச விரோதம், ஹிந்து விரோதம், வன்முறையை தூண்டுவதல், பிரிவினைவாதம், இவர் பேசியது எல்லாமே அப்படித்தான் இருக்கிறது. எங்கே போய் அவர் பேசினாலும் பார்க்கலாம். அவரை பற்றின அந்த இசிஐனுடைய வெப்சைட்டில் அவருக்கு பற்றிருக்க குறிப்புகளை பார்த்தாலுமே இதையெல்லாம் நமக்கு தெளிவாக புரியும். ஆனால் இந்த அளவுக்கு இருந்ததுக்கு அப்புறமும் இவர் மேலே எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. உண்மைக்கு மேக இவர் வந்து ஜெயிலில் இருக்க வேண்டிய ஒரு குற்றவாளி. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரியான ஒரு குற்றவாளியின் பெயரில் இன்னைக்கு ஒரு தெருவுக்கான ஒரு பெயரை சூட்டியிருக்கிறது இந்த தமிழக அரசு. எல்லாரையும் மதம் மாற்ற வேண்டும், இந்த தேசத்திற்கு எதிராகவும் இந்துக்களுக்கு எதிராகவும் திருப்பிவிடக்கூடிய ஒரு வேலையை பார்த்த ஒரு பாதிரியாரின் பெயரில் இன்னைக்கு வந்து அந்த பெயரை வந்து இன்னைக்கு கவர்மெண்ட் வந்து சூட்டுகிறது அப்படின்னு சொன்னால், இந்த கவர்மெண்ட் அவர் சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் உடன்பட்டு இருக்கிறது அப்படின்னு தானே நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். அப்படி நாம் அதை எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த நாட்டை கிறிஸ்தவர்களுக்கு மீண்டும் அடிமையாக்க வேண்டும் என்று இந்த திமுக அரசு செயல்படுகிறதா? இந்த சந்தேகத்தை நம்ம ஆரம்பத்திலிருந்தே நம்ம ஸ்ரீ டிவியில் வைத்து கொண்டு வருகிறோம். ஏற்கனவே நாங்கள் கிறிஸ்டியன் தான் அப்படின்னு சொன்ன வீடியோக்கள் எல்லாம் இருக்கிறது. உதயநிதி பேசியதாக இருக்கலாம், அல்லது அல்லையோன்னு சொன்ன அடிச்சு விடு சேகர் பாபுவினுடைய வீடியோவாக இருக்கலாம். அப்போ இன்னைக்கு ஓப்பனாக இந்த அரசு நாங்கள் ஹிந்து விரோத அரசு தான், எங்களுடைய அரசு என்பது இன்னைக்கு கிறிஸ்தவத்திற்கு இதை தூக்கி பிடித்த, அதாவது இந்த நாட்டின் மேலே தேச துரோகம், அந்த இந்துக்கள் மேலே வன்முறையை ஏவி விட்ட ஒரு ஆளின் கருத்துக்களுக்கு உடன்பட்டு நாங்கள் அவர் பெயரை சூட்டிருக்கிறோம் என்று இன்னைக்கு ஓப்பனாக நாங்கள் ஹிந்து விரோத அரசு என்று டிக்ளேர் பண்ணியிருக்கிறது. இனியாவது இந்துக்கள் விழிப்பார்களா? இதற்கு தக்க பதிலடி கொடுப்போமா?